ஓம் சாந்தி. இன்றைய முரளி 11/9/2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் நடத்தையை திருத்துவதற்கு நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் தேவ நடத்தையை உருவாக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் கண்களை மூடி அமர்வதற்கு ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது? பதில்: ஏன் என்றால் பார்வையால் பரவசமடைய வைக்கும் தந்தை உங்கள் முன்னால் இருக்கிறார். ஒருவேளை கண்களை மூடிக்கொண்டால் எப்படி பரவசமடைவீர்கள்? பள்ளிக்கூடத்தில் கண்களை மூடி அமர்வது இல்லை. கண்களை மூடினால் சோம்பல் வரும். குழந்தைகள், நீங்கள் பள்ளிக்கூடத்தில் பாடத்தை படிக்கிறீர்கள். இது வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. லட்சத்தில் கோடிகளில் வருமானம் கிடைத்து கொண்டு இருக்கிறது. சம்பாதிக்கும் போதும் சோம்பலோ கொட்டாவியோ வர முடியாது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை பரந்தாமத்திலிருந்து வந்து நமக்கு பாடத்தை கற்பிக்கிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எதை கற்பிக்கிறார்? ஆத்மா எப்படி தந்தையோடு யோகம் வைப்பது என்பதை கற்பிக்கிறார். அது நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. இனிய ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் தந்தையை நினைவு செய்து செய்து பவித்திரமாகி உங்கள் பவித்திர சாந்திதாமத்திற்கு சென்று சேர்ந்து விடுவீர்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். விளக்கம் எவ்வளவு எளிதாக இருக்கிறது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். உங்கள் பிரியமான எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்போது எந்த பாவங்கள் ஜென்ம ஜென்மங்களாக இருக்கின்றனவோ அவை சாம்பலாகி கொண்டே போகும். இதைதான் யோக அக்னி என்று சொல்கிறார்கள். இது பாரதத்தின் பழைய ராஜயோகம். இதை தந்தையே ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் வந்து கற்பிக்கிறார். எல்லையற்ற தந்தையே பாரதத்தில் இந்த சாதாரண சரீரத்தில் வந்து குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். இந்த நினைவால் தான் உங்கள் ஜென்ம ஜென்ம பாவங்கள் அழிந்து போகும். ஏனென்றால் தந்தை பதித்த பாவனமாக இருக்கிறார், மேலும் சர்வ சக்திவானாக இருக்கிறார். உங்கள் ஆத்மாவின் பேட்டரி இப்போது தமோ பிரதானமாக மாறிவிட்டது. எது சதோ பிரதானமாக இருந்ததோ அதை இப்போது எப்படி மீண்டும் சதோ பிரதானமாக மாற்றுவது? அதனால் நீங்கள் சதோ பிரதான உலகத்திற்கு போவதோடு சாந்திதாம வீட்டிற்கும் போக முடியும். குழந்தைகள், இதை மிக நல்லபடியாக நினைவில் வைக்க வேண்டும். தந்தை குழந்தைகளுக்கு இந்த டோஸ் கொடுக்கிறார். இந்த நினைவு யாத்திரை அமர்ந்தாலும் எழுந்தாலும் போனாலும் வந்தாலும் நீங்கள் செய்ய முடியும். இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டே முடிந்த அளவு தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருக்க வேண்டும். தந்தையையும் நினைவு செய்ய வேண்டும். கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகில் உள்ளவர்களிடம் அசுர நடத்தை இருக்கிறது. தெய்வீக நடத்தையை உருவாக்கவே குழந்தைகள் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த லட்சுமி நாராயணரின் நடத்தை மிக இனிமையாக இருந்தது. பக்தி மார்க்கத்தில் அவர்களுக்கு புகழ் பாடப்பட்டு இருக்கிறது. பக்தி மார்க்கம் எப்போது இருந்து ஆரம்பமாகிறது என்பதும் யாருக்கும் தெரியாது. இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மேலும் ராவண ராஜ்யம் எப்போதிலிருந்து ஆரம்பமானது என்பதையும் இப்போது புரிந்திருக்கிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் இந்த எல்லா ஞானத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். நாம் ஞானக்கடல் ஆன்மீக தந்தையின் குழந்தைகள் என்பதை நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். இப்போது இந்த ஆன்மீக தந்தை நமக்கு பாடம் கற்பிக்க வந்து இருக்கிறார். இவர் ஒன்றும் சாதாரண தந்தை இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர் ஆன்மீக தந்தை. இவர் நமக்கு பாடம் கற்பிக்க வந்து இருக்கிறார். இவர் எப்போதும் பிரம்மலோகத்தில் இருப்பவர். எல்லோருடைய லௌகீக தந்தைகளும் இங்கே இருக்கிறார்கள். ஆத்மாக்கள் நமக்கு பாடம் கற்பிப்பவர் பரமபிதா பரமாத்மா. அவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார் என்பதை குழந்தைகள் நல்லபடியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். பக்தி மார்க்கத்தில் லௌகீக தந்தை இருக்கும் போதும் பரமபிதா பரமாத்மாவை அழைக்கிறார்கள். அவரது ஒரே ஒரு சரியான பெயர் சிவன். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, எனது பெயர் ஒரே ஒரு சிவன் என்று தந்தை தானே புரிய வைக்கிறார். அநேக பெயர்களில் அநேக கோவில்களை கட்டி இருக்கிறார்கள். எனினும் அவையெல்லாம் பக்தி மார்க்க பொருட்களாக இருக்கின்றன. சிவன் என்ற ஒரே ஒரு பெயரே எனது சரியான பெயர். குழந்தைகள், உங்களை ஆத்மாக்கள் என்று சொல்கிறார்கள். சாலிகிராமம் என்று சொன்னாலும் பரவாயில்லை. எண்ணற்ற சாலிகிராமங்கள் இருக்கின்றன. சிவனாக ஒருவரே இருக்கிறார். அவர்தான் எல்லையற்ற தந்தை. மற்ற எல்லோரும் குழந்தைகள். இதற்கு முன்னால் எல்லைக்கு உட்பட்ட குழந்தைகள். நீங்கள் எல்லைக்கு உட்பட்ட தந்தையிடம் இருந்தீர்கள். ஞானமும் இருக்கவில்லை. மற்றபடி அநேகவித பக்திகளை செய்து வந்தீர்கள். அரைக்கல்பம் பக்தி செய்தீர்கள். தோப்பர் யுகத்திலிருந்து பக்தி ஆரம்பமாகியது. ராவண ராஜ்யமும் ஆரம்பமானது. இது மிக எளிய விஷயம். எனினும் இவ்வளவு எளிய விஷயத்தையும் ஒருவர் அரிதாக புரிந்து கொள்கிறார். ராவண ராஜ்யம் எப்போதிலிருந்து ஆரம்பமாகிறது என்பதையும் யாரும் அறியவில்லை. தந்தையே ஞான கடலாக இருப்பதை இனிய குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அவரிடம் என்ன இருக்கிறதோ அதை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கிறார்.
சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவை. ஞானம், பக்தி, பிறகு வைராக்கியம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். இந்த மூன்றும் முக்கியமானவை. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்பதை சந்நியாசிகளும் அறிவார்கள். எனினும் சந்நியாசிகளிடம் தமது எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம் இருக்கிறது. அவர்களால் எல்லையற்ற வைராக்கியத்தை கற்பிக்க முடியாது. 2 வித வைராக்கியங்கள் இருக்கின்றன. ஒன்று எல்லைக்கு உட்பட்ட வைராக்கியம், இரண்டாவது எல்லையற்ற வைராக்கியம். அது அட்டியோக்கிய சந்நியாசிகளின் வைராக்கியம். இது எல்லையற்றது. உங்களுடையது ராஜயோகம். அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு போகிறார்கள். அதனால் அவர்களுக்கு சந்நியாசி என்ற பெயர் இருக்கிறது. பவித்திரமாக இருப்பதற்கு அட்டியோகிகள் வீடு வாசலை விடுகிறார்கள். பாரதம் மிக பவித்திரமாக இருந்தது என்று தந்தை சொல்கிறார். இவ்வளவு பவித்திர கண்டமாக வேற எதுவும் இருப்பதில்லை. பாரதத்திற்கு மிக உயர்ந்த புகழ் இருக்கிறது. அதை பாரதவாசிகள் தாமே அறியவில்லை. தந்தையை மறந்த காரணத்தால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார்கள். அதாவது நாஸ்திகராக, அனாதைகளாக மாறிவிட்டார்கள். சத்தியுகத்தில் எவ்வளவு சுகமும் சாந்தியும் இருந்தன, இப்பொழுது எவ்வளவு துக்கமும் அசாந்தியும் இருக்கின்றன. மூலவதனமாக சாந்திதாமமே இருக்கிறது. அங்கே ஆத்மாக்கள் நாம் இருக்கிறோம். எல்லையற்ற பாகத்தை நடிப்பதற்கு ஆத்மாக்கள் தமது வீட்டிலிருந்து இங்கே வருகின்றன. இப்போது இது புருஷோத்தம சங்கம யுகம். இப்போது புதிய உலகத்திற்கு அழைத்து செல்ல எல்லையற்ற தந்தை வருகிறார். தந்தை வந்து உத்தமரிலும் உத்தமராக மாற்றுகிறார். பகவானை மிக உயர்ந்தவர் என்றும் சொல்கிறார்கள். எனினும் அவர் யார் யாரை சொல்கிறார்கள் என்று எதையும் புரிந்து கொள்வதில்லை. ஒரு பெரிய லிங்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதை நிராகார பரமாத்மா என்று நினைக்கிறார்கள். ஆத்மாக்கள் நமக்கு அவர் தந்தையாக இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்வது இல்லை. சும்மா பூஜை செய்கிறார்கள். சிவபாபா என்றே எப்போதும் சொல்கிறார்கள். ருத்ரபாபா, பபுல்நாத் பாபா என்று சொல்வது இல்லை. சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா, ஆஸ்தி நினைவு இருக்கிறதா என்று நீங்கள் எழுதவும் செய்கிறீர்கள். இந்த சுலோகனை ஒவ்வொரு வீட்டிலும் மாட்டி வைக்க வேண்டும். சிவபாபாவை நினைவு செய்தால் பாவங்கள் சாம்பலாகும். ஏனென்றால் அந்த ஒரு தந்தை மட்டுமே பதித்த பாவனாக இருக்கிறார். இந்த பதித்த உலகில் பாவனமாக ஒருவர் கூட இருக்க முடியாது. பாவன உலகில் பிறகு ஒரு பதித்தர் கூட இருக்க முடியாது. சாஸ்திரங்களில் எல்லா இடங்களிலும் பதித்தர் என்று எழுதியிருக்கிறார்கள். திரேதா யுகத்திலும் ராவணன் இருந்தான், சீதையை கடத்தி சென்றான் என்று சொல்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரோடு ஹம்சன், ஜராசந்தன், ரண்யகசிப்பு போன்றோரை காட்டுகிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு களங்கம் கற்பித்து இருக்கிறார்கள். இப்போது சத்தியுகத்தில் இவையெல்லாம் இருக்க முடியாது. எவ்வளவு பொய்யான களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தந்தைக்கும் களங்கம் கற்பித்து இருக்கிறார்கள். தேவர்களுக்கும் களங்கம் கற்பித்திருக்கிறார்கள். எல்லோரையும் நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நினைவின் யாத்திரை ஆத்மாவை பவித்திரமாக மாற்றுவதற்கு இருக்கிறது என்று இப்போது தந்தை சொல்கிறார். பாவனமாக மாறி பாவன உலகத்திற்கு போக வேண்டும். தந்தை 84 பிறவிகளின் சக்கரத்தையும் புரிய வைக்கிறார். இப்போது இது உங்கள் கடைசி பிறவி. பிறகு வீட்டிற்கு போக வேண்டும். சரீரம் வீட்டிற்கு போக முடியாது. எல்லா ஆத்மாக்களும் போக வேண்டும். எனவே இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளை தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள். தேகம் என்று நினைக்காதீர்கள். மற்ற சத் சங்கங்களில் நீங்கள் தேக அபிமானியாக அமருகிறீர்கள். இங்கே ஆத்மா அபிமானியாக அமருங்கள் என்று தந்தை சொல்கிறார். நான் ஞான கடலாக இருக்கிறேன். எப்படி எனக்குள் இந்த சமஸ்காரம் இருக்கிறதோ அப்படி குழந்தைகள் நீங்களும் ஆக வேண்டும். எல்லையற்ற தந்தை மற்றும் எல்லைக்கு உட்பட்ட தந்தையின் வித்தியாசத்தையும் சொல்கிறார். எல்லையற்ற தந்தை அமர்ந்து உங்களுக்கு முழு ஞானத்தையும் புரிய வைக்கிறார். முன்னர் அறியாமல் இருந்தீர்கள். இப்போது சிருஷ்டியின் சக்கரம் எப்படி சுற்றுகிறது, அதன் முதல், இடை, கடைசி மற்றும் சக்கரத்தின் ஆயுள் எவ்வளவு என்று எல்லாவற்றையும் சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் கல்பத்தின் ஆயுளை 1,00,000 வருடங்களாக சொல்லி கார் இருளில் போட்டு விட்டார்கள். கீழேயே இறங்கி வந்தீர்கள். எந்த அளவு நாம் பக்தி செய்வோமோ அந்த அளவு தந்தையை கீழே இழுப்போம் என்று சொல்லவும் செய்கிறார்கள். தந்தை வந்து நம்மை பாவனமாக மாற்றுவார். தந்தையை இழுக்கிறார்கள். ஏனென்றால் பதித்தமாக இருக்கிறார்கள். அதிக துக்கமுடையவர்களாக மாறிவிடுகிறார்கள். நாங்கள் தந்தையை அழைக்கிறோம் என்று பிறகு சொல்கிறார்கள். முற்றிலும் துக்கமுடையவர்களாக தமோ பிரதானமாக மாறிவிட்டீர்கள் என்பதை தந்தையும் பார்க்கிறார். 5000 வருடங்கள் முடிந்துவிட்டன. இப்பொழுது மீண்டும் வருகிறார். இந்த படிப்பு ஒன்றும் இந்த பழைய உலகத்திற்காக இல்லை. உங்கள் ஆத்மா தாரணை செய்து கூடவே எடுத்து செல்லும். நான் எப்படி ஞான கடலாக இருக்கின்றேனோ அப்படி நீங்களும் ஞானத்தின் நதிகளாக இருக்கிறீர்கள். இந்த ஞானம் ஒன்றும் இந்த உலகத்திற்காக இல்லை. இது சிச்சி உலகம், சிச்சி சரீரம். இதை விட வேண்டும். சரீரம் இங்கே பவித்திரமாக மாற முடியாது. நான் ஆத்மாக்களின் தந்தை. ஆத்மாக்களை பவித்திரமாக மாற்ற வந்திருக்கிறேன். இந்த விஷயங்களை மனிதர்கள் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. முற்றிலும் கல்புத்தியோடு இருக்கிறார்கள். பதித்தமாக இருக்கிறார்கள். அதனால் பதித்த பாவனரே என்று சொல்லி அழைக்கிறார்கள்.
ஆத்மாவே பதித்தமாக மாறியிருக்கிறது. ஆத்மாவே எல்லாவற்றையும் செய்கிறது. ஆத்மாவே பக்தி செய்கிறது. ஆத்மாவே சரீரத்தையும் பெறுகிறது. நான் ஆத்மாக்கள் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன் என்று இப்போது தந்தை சொல்கிறார். ஆத்மாக்கள் நீங்கள் அழைத்ததின் பேரில் எல்லையற்ற தந்தை நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எவ்வளவு அழைத்தீர்கள்? பதித்த பாவனரே, ஓ காட் ஃபாதர், வந்து இந்த பழைய உலகிலிருந்து, துக்கத்திலிருந்து, சைத்தானிடமிருந்து லிபரேட் செய்யுங்கள். அப்போது நாங்கள் எல்லோரும் வீட்டிற்கு போக முடியும் என்று இப்போது வரை அழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நமது வீடு எங்கே இருக்கிறது? வீட்டிற்கு எப்படி எப்போது போவது என்பது வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. முக்திக்கு போவதற்காக எவ்வளவு தலையில் முட்டிக்கொள்கிறார்கள். எத்தனை குருமார்களிடம் போகிறார்கள். ஜென்ம ஜென்மங்களாக தலையில் முட்டிக்கொண்டு வருகிறார்கள். அந்த குருமார்கள் ஜீவன் முக்தியின் சுகத்தை அறியவே இல்லை. அவர்கள் முக்தியை விரும்புகிறார்கள். உலகில் எப்படி அமைதி ஏற்படும் என்று கேட்கவும் செய்கிறார்கள். சந்நியாசியையும் முக்தியையே அறிந்திருக்கிறார். ஜீவன் முக்தியை அறியவே இல்லை. எனினும் முக்தி, ஜீவன் முக்தி ஆகிய 2 ஆஸ்திகளையும் தந்தையே கொடுக்கிறார். எப்போது நீங்கள் ஜீவன் முக்தியில் இருப்பீர்களோ அப்போது மற்ற எல்லாரும் முக்திக்கு சென்று விடுவார்கள். இப்படி ஆவதற்காக இப்போது குழந்தைகள் நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரையும் விட அதிக சுகத்தை பார்த்திருக்கிறீர்கள். பிறகு எல்லோரையும் விட அதிக துக்கத்தையும் நீங்களே பார்க்கிறீர்கள். ஆதி சனாதன தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்த நீங்கள் பிறகு தர்மம் கெட்டவர்களாக, கர்மம் கெட்டவர்களாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் பவித்திர குடும்ப மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். இந்த லட்சுமி நாராயணர் பவித்திர குடும்ப மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். வீடு வாசலை விடுவது சந்நியாசிகளின் தர்மமாக இருக்கிறது. சந்நியாசிகளும் முதலில் நல்லவர்களாக இருந்தார்கள். நீங்களும் முதலில் மிக நல்லவர்களாக இருந்தீர்கள். இப்போது தமோ பிரதானமாக மாறியிருக்கிறீர்கள். இது நாடகத்தின் விளையாட்டு என்று தந்தை சொல்கிறார். இந்த படிப்பே புதிய உலகத்திற்காக இருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். பதித்த சரீரத்தில் பதித்த உலகில் நாடகப்படி எனக்கு 5000 வருடங்களுக்கு பிறகு வரவேண்டி இருக்கிறது. கல்பமும் லட்ச வருடங்களாக இல்லை. நானும் சர்வ வியாபியாக இல்லை. இப்படி நீங்கள் என்னை நிந்தனை செய்து வந்தீர்கள். நான் பிறகு உங்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்கிறேன். நீங்கள் சிவபாபாவிற்கு எவ்வளவு நிந்தனை செய்தீர்களோ அவ்வளவு வேற யாரையும் செய்யவில்லை. எந்த தந்தை உங்களின் உலகில் எஜமானர்களாக மாற்றுகிறாரோ அவரை நீங்கள் சர்வவியாபி என்று சொல்லி வந்தீர்கள். நிந்தனையும் எப்போது எல்லை மீறுமோ அப்போது நான் வந்து மீண்டும் உபகாரம் செய்கிறேன். இதுதான் புருஷோத்தம சங்கம யுகம், கல்யாணிகாரி யுகம். இப்போது உங்களை பவித்திரமாக மாற்ற வருகிறேன். பாவனமாக மாறுவதற்கு எவ்வளவு எளிய உத்தியை சொல்கிறேன். நீங்கள் பக்தி மார்க்கத்தில் அதிகமாக அலைந்து திரிந்தீர்கள். குளத்திற்கு குளிக்க போனீர்கள். இதனால் நான் பாவனமாக மாறுவோம் என்று நினைத்தீர்கள். இப்போது அந்த தண்ணீர் எங்கே? இந்த பதித்த பாவன தந்தை எங்கே? அவை எல்லாம் பக்தி மார்க்கம். இது ஞான மார்க்கம். மனிதர்கள் எவ்வளவு இருளில் இருக்கிறார்கள். கும்பகர்ண உறக்கத்தில் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். விநாச காலத்தில் விபரீத புத்திற்கு அழிவு என்று பாடப்படுவது உங்களுக்கு தெரியும். இப்போது உங்களிடம் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி அன்பான புத்தி இருக்கிறது. முழுமையாக இல்லை. ஏன் என்றால் மாயா அடிக்கடி மறக்க வைக்கிறது. இது 5 விகாரங்களின் சண்டை. 5 விகாரங்களை ராவணன் என்று சொல்கிறார்கள். ராவணனின் தலையில் கழுதையை காட்டுகிறார்கள். பள்ளிக்கூடத்தில் ஒருபோதும் கண்களை மூடி அமர்வதில்லை என்பதும் தந்தையை புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் பகவானை நினைவு செய்வதற்கு கண்களை மூடி அமருங்கள் என அவர்கள் அறிவுரை கொடுக்கிறார்கள். இது பள்ளிக்கூடம் என்று இங்கே தந்தை சொல்கிறார். பார்வையால் பரவசம் என்று கேட்டும் இருக்கிறீர்கள். இவர் மந்திரவாதி என்று சொல்கிறார்கள். அரே, அது புகழாக இருக்கிறது. தேவர்களும் பார்வையால் பரவசம் பெறுகிறார்கள். பார்வையால் மனிதர்களை தேவர்களாக மாற்றுபவர்கள் மந்திரவாதிகளாக இருக்கிறார்கள் தானே. தந்தை அமர்ந்து பேட்டரியை சார்ஜ் செய்யும் பொழுது குழந்தைகள் கண்களை மூடி அமர்ந்தால் என்ன சொல்வார்கள்? பள்ளிக்கூடத்தில் கண்களை மூடி அமர்வதில்லை. இல்லை என்றால் சோம்பல் வரும். படிப்பு வருமானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது. லட்சத்தில் கோடியில் வருமானம் சம்பாதிக்கும் போது ஒருபோதும் கொட்டாவி விட மாட்டார்கள். இங்கே ஆத்மாக்கள் திருந்த வேண்டும். இந்த குறிக்கோள் முன்னால் நிற்கிறது. அவர்களின் ராஜதானியை பார்க்க வேண்டும் என்றால் தில்வாடா கோவிலுக்கு செல்லுங்கள். அது ஜடமான கோயில். இது சைத்தன்ய தில்வாடா கோவிலாக இருக்கிறது. அங்கே தேவர்களும் இருக்கிறார்கள், சொர்க்கமும் இருக்கிறது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளல் அபுவில் தான் வருகிறார்.
அதனால் அபு மிக பெரிய தீர்த்தமாக இருக்கிறது. தர்மஸ்தாபர்கள் அல்லது குருமார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் தந்தை இங்கே வந்து சத்கதி கொடுக்கிறார். இது மிக பெரிய தீர்த்தமாக இருக்கிறது எனினும் மறைமுகமாக இருக்கிறது. இதை யாரும் அறியவே இல்லை. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. எந்த சமஸ்காரம் தந்தையிடம் இருக்கிறதோ அதே சமஸ்காரத்தை தாரணை செய்ய வேண்டும். தந்தைக்கு சமமாக ஞான கடலாக வேண்டும். ஆத்மா அபிமானியாகி இருப்பதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். 2. ஆத்மா வடிவ பேட்டரியை சதோ பிரதானமாக மாற்றுவதற்கு போக வர நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். தெய்வீக நடத்தையை தாரணை செய்ய வேண்டும். மிக மிக இனியவராக மாற வேண்டும். வரதானம் திரிகால தரிசியாகி தெய்வீக புத்தியின் வரதானத்தை காரியத்தில் ஈடுபடுத்தும் வெற்றி நிறைந்தவர் ஆகுக. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் தெய்வீக புத்தியின் வரதானத்தை கொடுத்து இருக்கிறார். தெய்வீக புத்தி மூலமாகவே தந்தையும் தன்னை தானும் 3 காலங்களையும் தெளிவாக அறிய முடியும். அனைத்து சக்திகளையும் தாரணை செய்ய முடியும். தெய்வீக புத்தி உடைய ஆத்மா எந்த ஒரு எண்ணத்தையும் காரியத்தில் அல்லது சொல்லில் கொண்டு வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு சொல் அல்லது செயலின் 3 காலத்தையும் அறிந்து நடைமுறைக்கு கொண்டு வருவர். அவருக்கு முன்னால் நிகழ்காலம் எப்படி தெளிவாக இருக்கிறதோ அப்படியே கடந்த காலமும் எதிர்காலமும் தெளிவாக இருக்கும். அப்படிப்பட்ட தெய்வீக புத்தி உடையவர் திரிகால தரிசியாக இருக்கும் காரணத்தால் சதா வெற்றி நிறைந்தவர் ஆகுகிறார். ஸ்லோகன்: சம்பூர்ண பவித்திரத்தை தாரணை செய்பவரே பரமானந்தத்தை அனுபவம் பெற முடியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.